முதலாவதாக சதகத்துல்லா வாக்கவிகளை அவர்களிடம் பேச வேண்டும். அதற்கு முன்னதாக ஹதரத் அவர்கள் காஷ்மீர் ஹுதா மதரசாவுடைய பேராசிரியர் அவர்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் முதல் அமர்வு இரண்டாம் அமர்வினுடைய முதலாவதாக கண்ணியத்திற்குரிய காஷ்மீர் ஹுதா மதரசாவுடைய பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் ஏஎம் அப்துல்லா மக்கி காஷிஃபி ஹதரத் அவர்கள் வியாபாரம் ஒரு விவாதத்தை என்ற தலைப்பின் கீழ் தங்களுக்கு முன்னால் பேச வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் 6:50 வரை இன்ஷா அல்லாஹ் பேசுவாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. وقال نبينا صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء، أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சிறப்பான இந்த மஜ்லிஸிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் முன்வைப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய சங்கையான உலமா பெருமக்களே, இந்த மஜ்லிஸிலே நல்ல பல கருத்துக்களை உள்வாங்கி நம் வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் வருகை வந்திருக்கக்கூடிய சங்கையான சகோதர பெரியார்களே, ஒரு நல்ல ஒரு நோக்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு தலைப்புகளில் வியாபார சம்பந்தமான பல்வேறு தலைப்புகளை முன்வைத்து, குறிப்பாக வியாபார பெருமக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியிலே அவர்களுக்குரிய கருத்துக்களை சொல்லும்படி அவர்கள் ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அடியனையும் அதற்காக பணித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான துறைகளுக்கும் மிக தெளிவான வழியை காட்டக்கூடியது தான் நம்முடைய மார்க்கம். வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபட சொல்லியதோடு மாத்திரமல்லாமல், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இதையும் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியது தான் நம்முடைய மார்க்கம். ஏனென்றால் இது இயல்பான இயற்கையான மார்க்கம். ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா, அல்லாஹ் ஏற்படுத்திய இயல்பு என்று இந்த மார்க்கத்தை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அவனுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, தன் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்காக மனிதன் வியாபாரத்தின் பக்கம் தேவையாக ஆகின்றான். ஆனால் வியாபாரம் என்பது வெறும் பொருளீட்டுவது என்பது மாத்திரமல்லாமல், இறைவனை அடைவதற்கு, இறைவனை நெருங்குவதற்குரிய ஒரு வழியாகவும் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதுதான் நம்முடைய மார்க்கம். நாம் உண்ணக்கூடிய உணவுகள் வெறும் நம்முடைய உடலை வளர்ப்பதற்காக வேண்டி மாத்திரமல்லாமல், நம்முடைய செயல்பாடுகள், நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கும்
நாம் உண்ணக்கூடிய உணவிற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை சொல்லி தந்ததுதான் நம்முடைய மார்க்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹர் ருசுலு குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. பரிசுத்தமானவைகளையே ஹலாலானவைகளையே உண்ணுங்கள், நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள். அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், இந்த இரண்டையும் அல்லாஹ் இணைத்து சொன்னதிலிருந்து தெரிகிறது, நம்முடைய உணவு எப்பொழுது பரிசுத்தமாக இருக்குமோ ஹலாலாக இருக்குமோ அப்பொழுதுதான் நம்முடைய செயல்களும் நல்ல செயல்களாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்முடைய உணவு சுத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலில் இருந்து வரக்கூடிய செயல்பாடுகளும் மிக சிறந்ததாக அல்லாஹ்வுக்கு உகந்ததாக இருக்கும். அப்ப நம்முடைய வியாபாரம் என்பது அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. நம்முடைய உணவு பரிசுத்தமாக ஆகுவதற்கு அல்லாஹ் இந்த வியாபாரத்தை காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறார். பொதுவாக வணக்க வழிபாடுகளின் மூலமாக எப்படி நாம் மறுமையை நம்முடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்கிறோமோ, நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இந்த வணக்க வழிபாடுகளினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மறுமை சீராக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் குர்ஆன் நமக்கு இதையும் சொல்லி காட்டுகிறது, நம்முடைய பொருளாதாரமும் நம்முடைய மறுமையை சீரமைப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடியது என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. காரூன் என்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வாழ்ந்ததை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த காரூனுக்கு எவ்வளவு பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவ்வா. அவனுடைய கருவூலங்கள், கஜானாக்கள், அதனுடைய கஜானாக்களை பூட்டி வைத்திருக்கக்கூடிய பூட்டுக்களின் சாவிகள், அந்த சாவிகளை சுமப்பதற்கே ஒரு பெருங்கூட்டம் தேவைப்படும். அவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் செல்வத்தின் காரணத்தினால் அவனுடைய பாதை மாறி போனது. அந்த நேரத்தில் அவனுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஒபுதகி ஃபீமா ஆதாக அல்லாஹ் அத்தாரல் ஆஹிரா. அல்லாஹ் உனக்கு வழங்கியதை கொண்டு நீ மறுமையை உருவாக்கிக் கொள்வாயாக, மறுமையை தேடிக்கொள்வாயாக. ஒலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உலகத்தில் உனக்கு என்ன கடமை இருக்கிறதோ அதை மறந்து விடாதே. வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் எப்படி உபகாரம் உனக்கு செய்திருக்கிறானோ அது போன்று மற்றவர்களுக்கும் நீ உபகாரம் செய்து கொள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறான், ஒபுதகி ஃபீமா ஆதாக அல்லாஹ். அல்லாஹ் உனக்கு வழங்கிய செல்வத்தை கொண்டு மறுமையை நீ தேடிக்கொள்வாயாக. அப்ப இந்த செல்வம் நமக்கு கொடுக்கப்பட்டது, அது வியாபாரத்தின் மூலமாகவோ தொழிலின் மூலமாகவோ நாம் செல்வத்தை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது வெறும் நம்முடைய தொழில் அல்லது வியாபாரம் மட்டும் காரணம் அல்ல. அல்லாஹ் நம்மை இந்த செல்வத்திற்காக தேர்ந்தெடுத்து செல்வத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் வழங்கிய செல்வம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் காரூன் என்ன பதில் சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்ம். எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் என் அறிவினால், என் திறமையினால் எனக்கு கிடைத்தது என்று சொன்னான். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், செல்வம் என்பது வெறும் திறமை அறிவை கொண்டு மாத்திரம் கிடைப்பதில்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான். இது முதலாவது நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டிய விஷயம். அல்லாஹ் உலகத்திலே பல இடத்தில் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். நாடியவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்கிறான். வெறும் திறமை மாத்திரம் அல்லது முயற்சி மாத்திரம் காரணம் அல்ல, அது ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் ரிஸ்கை கொடுக்கிறான். அப்ப முதல் விஷயம். இரண்டாவது, இந்த ரிஸ்கின் மூலமாக நீங்கள் தேட வேண்டியது என்னவென்று சொன்னால் அத்தாரல் ஆஹிரா. நீங்கள் இந்த செல்வத்தின் மூலமாக மறுமையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். எப்படி வணக்கத்தின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக மறுமையை நாம் அடைய நினைக்கிறோமோ, நம்முடைய செல்வத்தின் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் மறுமையை அடையக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப இபாதத் என்று வரும் பொழுது இதை கொண்டு நாம் வியாபாரம் செய்வதை கொண்டு என்ன நாடுகிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மன் தலப துன்யா ஹலாலன். உலகத்தை ஒருவன் தேடுகிறார்,
ஹலாலான முறையிலே உலகத்தை தேடுகிறார். வியாபாரமோ தொழிலோ ஏதோ ஒன்றை செய்து ஹலாலாக தேடுகிறார். இரண்டாவது விஷயம் பிறரிடத்தில் தேவையாக கூடாது, நான் என் செலவுக்கு நானே தன்னிறைவு பெற்றவனாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் பொருளாதாரத்தை தேடுகிறார். தன் குடும்பத்தாருக்கு செலவழிக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தேடுகிறார். அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நான் செலவழிக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற நியத்திலே அவர் உலகத்தை தேடுகிறார். அவர் எப்படி நாளை மறுமையில் வருவார் என்றால், லகியல்லாஹ யௌமல் கியாமத்தி வ வஜ்ஹுஹு மிஸ்லுல் கமரி லைலத்துல் பத்ர். அல்லாஹ்வை நாளை மறுமையில் எப்படி சந்திப்பார் என்றால், அவருடைய முகம் பூரண சந்திரனை போன்று பிரகாசமாக இருக்கும் நிலையில் இறைவனை சந்திக்கிறார். இவர் தேடுறது உலகத்தை தான். ஆனால் நியத்தை சீராக வைத்துக் கொண்டார், நான் இந்த சம்பாத்தியத்தில் ஈடுபடுவது என்னை தன்னிறைவு பெற்றவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், என் குடும்பத்தாருக்கு நான் சரியான முறையிலே ஹலாலை கொடுக்க வேண்டும், பிறருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் வியாபாரம் செய்யும் பொழுது நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட அந்தஸ்தை அவர் அடைகிறார். ஒமன் தலபத் துன்யா முகாசிரன் முத்தஃபாஹிரன் லகியல்லாஹ வஹுவ அலைஹி கதுபான். அந்த நோக்கம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு மக்களிடத்தில் நான் மதிக்கப்பட வேண்டும், பெரும் பணக்காரனாக என்னை கருதப்பட வேண்டும், அந்த செல்வத்தை வைத்து நான் பெருமை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் வியாபாரம் செய்வாரோ அல்லாஹ் அவர் மீது கோபம் கொண்ட நிலையில் அவரை சந்திக்கிறார். இப்ப முதலாவது, எப்படி இபாதத்தில் நிய்யத் அவசியமோ நாம் செய்யக்கூடிய தொழிலிலும் நிய்யத் அவசியமாக இருக்கிறது. நாம் சம்பாதிக்கிறது எதுக்காக நாம் சம்பாதிக்கிறோம்? நம்முடைய மறுமையை சீராக்குவதற்காக, இந்த உலகத்தில் நாம் தன்னிறைவு பெற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக, நம் குடும்பத்தாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக, ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும் என்பதற்காக இந்த நிய்யத்திலே வியாபாரம் செய்யும் பொழுது நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே சந்திக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் இன்னொரு இடத்திலே, தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. எப்படி ஃபர்தான கடமைகள் இருக்கிறதோ, தொழுகை கடமை, நோன்பு கடமை, அதுபோன்று சம்பாத்தியம், ஹலாலான சம்பாத்தியமும் அதை தேடுவதும் அதுவும் ஒரு கடமைதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையும் இணைத்து சொல்லி இருக்கிறார்கள். இபாதத் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை நோக்கமாக இருந்தாலும் கூட இந்த திஜாரத் வியாபாரம் என்பது இந்த வாழ்க்கையின் தேவையாக அமைந்து விட்டதினால் அதுவும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறது. முதலாவது விஷயம், நிய்யத் சீராக இருக்க வேண்டும். நாம் வியாபாரம் செய்கிறோம் என்றால் எந்த நோக்கத்திற்காக நாம் செய்கிறோம்? என்னுடைய நோக்கம் ஹலாலான முறையில் தேட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கிறான். என் குடும்பத்தாருக்கு செலவழிப்பதை எனக்கு கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். நான் அடுத்தவரிடத்தில் தேவையாக கூடாது என்பதை அல்லாஹ் எனக்குரிய ஒரு நல்ல பண்பாக ஆக்கி தந்திருக்கிறான். இந்த எண்ணத்திலே நாம் வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த வியாபாரம் எவ்வளவு வேண்டாலும் நாம் பெருக்கிக் கொள்ளலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. சஹாபாக்களில் பல்வேறு விதமான சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பெரும் பெரும் தனவந்தர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள், பெரும் பெரும் வியாபாரிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வியாபாரத்தை கொண்டு அவர்கள் மாத்திரம் நல்லாக இருக்கவில்லை, நன்றாக வாழவில்லை. அவர்களை கொண்டு ஒரு பெரிய சமுதாயமே ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை அடைந்தார்கள். இப்ப வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இப்படி நிய்யத்து வைத்துக் கொண்டார்கள் என்றால், என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக நானும் என் குடும்பமும் நன்றாக இருப்பதோடு மாத்திரமல்லாமல் என் சமுதாயத்திற்கும் மற்றவர்களுக்கும் உதவி புரியக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக இந்த வியாபாரம் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை தரக்கூடியதாக மாறிவிடும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. வியாபாரம் செய்கிறாய், பொருளாதாரத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான், உன்னுடைய கடமை என்ன இருக்கிறதோ அதை நீ மறந்து விடாதே. வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருப்பதை போன்று நீயும் பிறருக்கு உபகாரம் செய்து வா என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டது. இது பொதுவாக எல்லோருக்கும் சொல்லப்படக்கூடிய, யாருக்கெல்லாம் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறானோ அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை தான் குர்ஆன் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறது.
இரண்டாவதாக வியாபாரத்தில் நியத்து சீராக இருக்க வேண்டும். அந்த வியாபாரத்தின் மூலமாக ஈடுபடும் பொழுது நாம் எப்படி வியாபாரத்தை நடத்த வேண்டும் என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. முதலாவது, நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய தொழிலும் ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வீணான முறையிலே, ஹராமான முறையிலே நீங்கள் உங்களுடைய உணவை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இல்லா அந்த கூன திஜாரத்தன் அன் தராதி மின்கும். உங்களுடைய மனதிருப்தியினால் ஏற்படக்கூடிய வியாபாரத்தினால் கிடைக்கிறது. இந்த ஹலாலான உணவினால் கிடைக்கக்கூடிய அந்த உணவை நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். இப்போ வியாபாரம் ஹலாலான முறையிலே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஹலாலாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணலாம். நம்முடைய சந்ததியிலே பரக்கத்தை காணலாம். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மிகப்பெரிய ஹதீஸுகளை வல்லுனர், அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கே உஸ்தாதாக இருக்கக்கூடியவர்கள். இவருடைய தந்தை யார் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான தோட்ட வேலை செய்தவர், முபாரக் என்ற பெயருடையவர். அவர் தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தோட்டத்தினுடைய எஜமான் முதலாளி வருகிறார். வந்து கேட்டாரு, ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் எனக்கு தேவைப்படுகிறது, ஒரு பழத்தை பறித்து எனக்கு ஒரு பழ ஜூஸ் புளிந்து தான் என்று கேட்கிறார். அவர் பழத்தை பறித்து அவருக்கு அந்த பானத்தை கொடுக்கிறார். குடிச்சவர் சொல்கிறார், புளிக்கிறதே, நல்ல பழமாக பார்த்து எடுத்து தரக்கூடாதான்னு கேட்டார். வேறொரு மரத்திலிருந்து பழத்தை பறித்து வந்து கொடுக்கிறார். 2-3 தடவை வரும் பொழுதும் அவர் சொன்னார், இது புளிக்கிறது. கோபத்தோடு சொல்கிறார், நீ எத்தனை வருஷமாக என் தோட்டத்திலே வேலை செய்கிறாய்? இத்தனை வருஷமாக நான் வேலை செய்கிறேன். எந்த மரத்தின் பழம் புளிக்கிறது, எது இனிக்கிறது, இது கூட உனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா இருந்து கொண்டிருக்கிறாய். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, இந்த தோட்டத்தை பாதுகாப்பது மாத்திரம்தான் என்னுடைய பொறுப்பே தவிர இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடுவதற்கு எனக்கு எந்த அனுமதியும் இல்லை. அதுக்கு நான் உரித்தானவனும் அல்ல. அப்ப தோட்டத்தினுடைய முதலாளி நினைக்கிறார், இவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தமானவர், தகுவாதாரி இருக்கிறாரா? இவர்தான் எனக்கு என்னுடைய மகளை முடிப்பதற்கு மிக பொருத்தமானவர். தன்னுடைய மகளை அவருக்கு மணமுடித்து வைக்கிறார். இந்த இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிகப்பெரிய ஹதீஸுகளை மேதை. எந்த அளவுக்கு நம்முடைய உணவு ஹலாலாக இருக்குமோ அந்த அளவிற்கு நம்முடைய சந்ததிகளிலே அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை தருகிறான். நல்ல சந்ததிகளை உருவாக்குகிறான். கட்டுப்படக்கூடிய தக்குவாவுடைய ஒழுக்கமான பிள்ளைகள் நமக்கு கிடைக்கிறது. அப்ப நம்முடைய வியாபாரம் அது ஹலாலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, வியாபாரம் செய்யக்கூடிய நிலையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத். ஆண் சிங்கங்கள் என்ற வார்த்தையை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆண்கள் அவர்கள்தான் உண்மையான ஆண்கள். யார்? லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அவர்கள் வியாபாரத்திலே ஈடுபடுவார்கள், கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுவார்கள். ஆனாலும் அல்லாஹுவை ஒரு காலமும் மறந்து விட மாட்டார்கள். அல்லாஹுவினுடைய கடமையை நிறைவேற்றுவதில் பராக்காக இருந்து விட மாட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எந்த நேரத்திலும் மறுமையை அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் கூட தன்னுடைய அசல் நோக்கத்தை மறந்துவிடக் கூடாது. மறுமைக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வியாபாரமும் மறுமையினுடைய ஒரு வழியாகத்தான் இருக்கிறது என்பதை மறக்காமல் அல்லாஹ்வினுடைய திக்ரை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஒரு காலமும் மறக்காதவர்கள் அவர்கள்தான் உண்மையான தலை சிறந்த வியாபாரிகள் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்ப வியாபாரம் செய்யும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மாஷரத் துஜ்ஜார், வியாபாரிகளே, இந்த வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களை அறியாமல் பொய் புரட்டுக்கள் ஏற்படலாம். உங்களை அறியாமல் சில தவறுகளை நீங்கள் செய்ய வேண்டியது ஏற்படலாம். நீங்க என்னதான் நினைச்சாலும் கூட இந்த வியாபாரத்திலே பொய்யும் புரட்டும் கலக்கத்தான் செய்கிறது. தர்மத்தை கொண்டு இந்த வியாபாரத்தை நீங்கள் கடந்து விடுங்கள். நல்ல தர்மங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில நேரத்தில் தவறுதலாக ஏற்படக்கூடிய பாவங்கள் அந்த தர்மத்தின் மூலமாக இல்லாமல் ஆகிவிடுகிறது. இன்னொரு இடத்தில் எப்படி சொன்னார்கள், நாளை மறுமையில்
வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய பெரும்பாலானவர்கள் குற்றவாளிகளாக எழுப்பப்படுவார்கள். இல்லாமல் வர்ற ஒசதக ஒகாலபிகி ஆக்கதா ஒகாக்கதா, யார் தன்னுடைய வியாபாரத்தில் உண்மையாக நடந்து கொண்டார்களோ, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்தார்களோ, நல்ல தான தர்மங்களில் ஈடுபட்டார்களோ, அவர்களை தவிர பெரும்பாலான வியாபாரிகள் குற்றவாளிகளாக எழுப்பப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வியாபாரத்தில் ஈடுபடும் பொழுது இது வெறும் என்னுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு மாத்திரமல்ல, என்னுடைய மறுமையின் வழியாகவும் இது இருக்கிறது, மறுமைக்குரிய ஒரு வெற்றியின் காரணமாகவும் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு செயல்படும் பொழுது அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்திலே நாம் ஈடுபட மாட்டோம், ஹராமான தொழிலே ஈடுபட மாட்டோம், ஹராமான முறையிலே வியாபாரம் செய்வதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட வியாபாரிகளுடைய அந்தஸ்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்தாயிரு ஸதூகுல் அமீன், உண்மையான முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர், நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்யக்கூடியவர், மான் நபியீன வஸ்ஸித்தீன வஷ்ஷுஹதா, அவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீகீன்களோடு இருப்பார்கள், சுகதாக்களோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வியாபாரம் செய்யும் போது நோக்கம் சீராக இருக்க வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே நாம் நேர்மையான முறையிலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ஹலாலை சரியான முறையில் பேணி நம்முடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்வதனால் நம்முடைய சந்ததிகளிலே அந்த ஹலாலான உணவினுடைய பரக்கத்தின் காரணத்தினால அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை நம்முடைய சந்ததிகளிலும் தருகிறான், வாழ்க்கையிலும் தருகிறான். நாம் நேர்மையாக நடக்கும் பொழுது சில நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக வியாபாரத்திலே நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள், புரட்டு இல்லாமல், ஏமாற்று இல்லாமல், மோசடி இல்லாமல் நேர்மையாக நடக்கக்கூடியவர்களுக்கு பயங்கரமான சோதனைகளிலிருந்து அல்லாஹ் தஆலா விடுதலையை தந்து விடுகிறான். இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு நீண்ட ஹதீஸிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். 3 நபர்களுக்கு ஏற்பட்ட சோதனை, அந்த சோதனையிலிருந்து அவர்கள் எப்படி விடுதலை பெற்றார்கள் என்பதை ஒரு உதாரணத்துக்கு கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். அதுல ஒருவர் ஒரு தொழில் செய்யக்கூடியவர், ஒரு விவசாயி, அவர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் வேலைக்காக ஒரு மனிதன் வேலைக்கு சேருகிறார். அவர் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்து முடித்து விடுகிறார். வேலை செய்து முடிச்சதுக்கு பிறகு அந்த கூலியை வாங்குறதுக்காக வேண்டி அவர் வாங்க வருவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். மறந்து சென்று விட்டார். இந்த மறந்து சென்றவர் ரொம்ப காலத்திற்கு பிறகு திரும்பி வருகிறார். வந்து இவர்கிட்ட கேட்டாரு, என்னுடைய ஒரு நாள் கூலியை நீங்கள் தந்து விடுங்கள் என்று சொன்னார். இவர் என்ன செய்தார்? அடுத்தவருடைய பொருள் என்னுடைய முதலீட்டிலே கலந்துவிடக் கூடாது, அதுக்காக வேண்டி அவருடைய வருமானத்தை எடுத்து அதை தனி முதலீடாக ஆக்கி அவர் பேர்ல வரவு வச்சு அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை எல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சு கொண்டே இருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு வந்து கேட்டார், எனக்கு தர வேண்டிய கூலியை நீங்க தாங்க என்று கேட்கும் பொழுது, இதோ இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் உன்னுடைய பொருள் தான், எடுத்துட்டு போ என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், என்னை கேலி செய்யாதீங்க, எனக்கு தர வேண்டியது ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள தானியம், அதைத்தான் நான் கேட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் இவ்வளவு பொருளையும் தருகிறீர்களே. அப்ப அவர் சொன்னார், உன்னுடைய அளவு ஒரு தானியம் தான், ஆனால் அது என்னுடைய பொருளுடன் கலந்து விட்டது, அதை விட்டு விட்டால் அது வீணாகிவிடும், அதனால் நான் அதை இரட்டிப்பாக்குவதற்காக வேண்டி உன்னுடைய பெயரிலே வரவு வச்சு வியாபாரத்துல போட்டு லாபத்தை கொண்டு வந்தேன், அந்த லாபம் தான் இது என்று சொல்லி அவரை எடுத்துட்டு போக சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருந்தது, ஒரு குகையிலே மாட்டிக்கொண்டார், கல் அடைத்துக் கொண்டது. இந்த செய்த இந்த நலவின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த சோதனையிலிருந்து விடுதலையை கொடுத்தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். வியாபாரத்தை சரியாக செய்வதன் மூலமாக கடுமையான சோதனைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இது ஒரு விஷயம். இரண்டாவது, வியாபாரம் செய்ததற்கு பிறகு நம்முடைய வருமானங்களை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு, அவர்கள் செலவழித்தார்கள் என்றால் வீண் விரயமாக செலவழிக்கவும் மாட்டார்கள், அதே நேரத்தில் கஞ்சத்தனமாக நடந்து கொள்ளவும் மாட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே மனிதனுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளை பற்றி கேட்கும் பொழுது சொல்லும் பொழுது,
மனிதனுடைய மனுஷனுடைய மைதானத்தில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட நகர முடியாது. அதுல ஒரு கேள்வி என்னவென்றால் அவருடைய பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? சம்பாதிக்கிறோம் என்பதற்காக வேண்டி எப்படி வேண்டாலும் செலவழித்து விட முடியாது. ஏனென்றால் சம்பாத்தியம் எப்படி அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டுமோ அதே போன்றுதான் நம்முடைய செலவழிப்பதும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும். இது நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்ப இந்த அடிப்படையில் நம்முடைய கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடையலாம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய கூட்டம் பல இடங்களில் வியாபாரத்திற்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று இந்த தீனை பரப்பினார்களோ, இந்த மார்க்கத்தை பரப்பினார்களோ அதே போன்றுதான் வியாபாரத்திற்காக சென்றவர்களும் இந்த தீனை பரப்பக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். அன்றைய காலத்திலேயே மாபருடைய பகுதி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தென் கடலோர கடற்கரை பகுதிகள், அங்கெல்லாம் சஹாபாக்களுடைய வருகை இருந்தது. அவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே அரேபியர்கள் வியாபார நோக்கத்தில் வந்து கொண்டிருந்தாலும் கூட இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் அதே சஹாபாக்களும் அவர்களுடைய பின்னால் வந்த தாபிஈன்களும் தபு தாபிஈன்களும் வந்தார்கள். வந்து வெறும் வியாபாரத்தை மாத்திரம் செய்துவிட்டு செல்லவில்லை. அவர்களுடைய வியாபாரத்தின் மூலமாக இந்த மார்க்கத்தையும் அறிமுகப்படுத்தினார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். சீனா நாட்டிற்கு, சைனாவிற்கு சஹாபாக்களுடைய வியாபார குழு சென்றிருக்கிறது. 8 பேர் கொண்ட வியாபார குழு சீனாவுக்கும் போயிருக்கிறார்கள். அவர்கள் போனது வியாபாரத்திற்காக வேண்டித்தான். அங்கே வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊர் மக்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து, அவர்களுடைய குணநலன்களை பார்த்து அவர்கள் மீது மிகவும் அன்பு கொண்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எந்த அளவுக்கு அன்பு கொண்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்றால், ஏனைய மற்ற வியாபாரிகளினுடைய வியாபாரங்கள் எதுவும் நடக்காமல் இந்த சஹாபாக்களுடைய வியாபாரம் தான் மிக நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த உள்ளூர் வியாபாரிகள் அரசாங்கத்திற்கு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். நாங்கள் உள்ளூரிலே பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கிருந்தோ வந்தவர்கள் இந்த 8 பேர் கொண்ட குழு வந்தார்கள். மக்கள் எல்லாம் அவர்களிடத்துலதான் எல்லா பொருளையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் நஷ்டமாகிவிட்டது. அதனால அவர்களை நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போக சொல்ல வேண்டும். அரசாங்கம் பார்க்கிறது. உள்ளூர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த மக்களை வெளியில போங்க என்று அந்த சஹாபாக்களுக்கு அரசாங்கம் அவர்கள் கட்டளை போடுகிறார்கள். சஹாபாக்களும் தயாராகி விடுகிறார்கள். அந்த நாட்டினுடைய அரசாங்கம் சொல்கிறது நம்ம போயிடலாம்னு சொல்லி போறாங்க. ஆனால் எப்பொழுது அவர்கள் தங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொண்டு மூட்டை முடிச்சுகளோட வெளியே போக நினைக்கிறார்களோ அந்த ஊரினுடைய பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி விடுகிறார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்க இல்லாமல் நாங்கள் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த ஊர்ல இருக்க முடியாது. நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறீர்கள் என்றால் நாங்களும் இந்த ஊரை விட்டு வெளியே போய் விடுகிறோம். இதுதான் சஹாபாக்கள் வியாபாரம் செய்த நடைமுறை. வந்தது வியாபாரத்திற்காக. ஆனால் அவர்கள் வியாபாரத்தை மட்டும் மக்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, பொருள்களை மாத்திரம் விற்கவில்லை. அவர்களுடைய அகலாத்தை பரப்பினார்கள், அவர்களுடைய மார்க்கத்தை விளக்கினார்கள். இதை வைத்து விளங்கிக் கொண்டார்கள். வியாபாரம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இஸ்லாம் இப்படித்தான் வியாபாரத்தை சொல்லித் தருகிறது. இதை விளங்கி இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக ஆனவர்கள் எண்ணற்ற பேர் ஆகியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் நம்முடைய முன்னோர்களை எடுத்துக்கொண்டார். எங்கெல்லாம் வியாபாரத்திற்கு சென்றார்களோ அங்கெல்லாம் அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படுத்திவிட்டு தான் சென்றார்கள். நாம் பல நாடுகளிலே போய் பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி சென்றிருப்பார்கள். ஆனால் அந்த வியாபாரத்தை வியாபாரமாக பார்க்காமல் மக்களை சீர்திருத்துவதற்குரிய ஒரு நல்ல வழியாகவும் ஆக்கியிருந்தார்கள். அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய ஒரு காரணமாகவும் ஆக்கியிருந்தார்கள். பள்ளிவாசல்களை கட்டினார்கள். பெரும் பெரும் கடை வீதிகளிலே நாம் சென்று பார்த்தோம் என்றால், இலங்கை போன்ற நாடுகளில் போய் பாருங்க, பெரிய பெரிய இடங்களிலே பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த இடத்தை வாங்குவதே சாத்தியமில்லை. அப்படிப்பட்ட இடங்களில் கூட வெகு பெரும் பள்ளிவாசல்களை கட்டி மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடியவர்களாக அந்த வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறாக இருக்கிறது. எனவே இந்த நல்ல நேரத்திலே நாம் இந்த விஷயத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார்.
இந்த செல்வம் என்பது அது தொழிலின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக நம்முடைய செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். செல்வம் என்பது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டது. யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். ஆனால் அதற்கு பல வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். வியாபாரம் என்ற ஒரு சிறந்த வழியை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், அந்த வியாபாரம் என்பது வெறும் நம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வது என்ற நோக்கத்தில் அல்லாமல், என் மூலமாக நான் தன்னிறைவு பெற்றவனாக வாழ வேண்டும், என் குடும்பத்தினுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும், என் மூலமாக சமுதாயத்திற்கு நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் என்ற நியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வியாபாரத்தையும் சரியான முறையிலே அல்லாஹும் அவருடைய தூதரும் நம்முடைய மார்க்கமும் எப்படி சொல்கிறதோ அந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் எப்படி செலவழிக்க சொல்லி இருக்கிறானோ அந்த முறையில் நம்முடைய செல்வத்தையும் நாம் செலவழிக்க முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய சந்ததிகளிலே பரக்கத்தை தருகிறான், ஆபத்துகளிலிருந்து நீக்குகிறான், உலகத்திலே மிகப்பெரிய மரியாதையும் கண்ணியத்தையும் தருகிறான். இந்த உலகத்திலே நம்முடைய மார்க்கம் பரவுவதற்கு, நம்முடைய தீன் பரவுவதற்கு அல்லாஹ் நம்மையும் ஒரு காரணமாக ஆக்கி விடுகிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய வியாபாரத்திலே பரக்கத்தை செய்வானாக. நம்முடைய இபாதத்தின் மூலமாக எப்படி நாம் மறுமையை அடைய முயற்சிக்கிறோமோ அதே போன்று வியாபாரத்தின் மூலமாகவும் மறுமையின் பேறுகளை பெற்றவர்களாக நம் யாவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிர்